ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், சங்கீதத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 4வது வசனம். அதில் 2வது பகுதி, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நம்ம கூட இருந்தாலும் அது பெரும் மகிழ்ச்சி தான். யார் இருக்கிறா இல்லைன்னா ஆண்டவர் இருக்கிறார். தாவீதுக்கு அந்த தைரியம் தான். அதனால தான் சின்ன பையனாக இருந்தாலும் பெரிய யுத்த வீரன், நல்ல பலசாலி, உயரமாக இருக்கிற கோலியாத்துக்கிட்ட தைரியமாக போகிறான். ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, தேவன் நம்மோடு கூட இருந்தால் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வயது அதிகமாக இருக்கலாம், நமக்கு ஆள் பலம் கம்மியாக இருக்கலாம், நமக்கு அனுபவம் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் கூட இருக்கிறார் அப்படிங்கும்போது ஒரு பெரிய பலமே வந்து நமக்கு சேருகிறது. பாருங்க, மோசே சொல்கிறாரு, எனக்கு வயசு ஆயிடுச்சு, 80 வயசு மேலே ஆயிடுச்சு, என்னால் எல்லாம் இந்த மக்களெல்லாம் கூட்டிகிட்டுலாம் திரிய முடியாது, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் அவன் கூட இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நான் அவன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் 120 வயது வரையிலையும் மோசே கூடவே இருந்தார். கூடவே இருந்து மரித்தார். கர்த்தரே அவருடைய சரீரத்தை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டார்னு வசனம் சொல்லுது. அதுக்கு அடுத்தது அடுத்த தலைமுறையாக இருக்கிற யோசுவாவுக்கு ஒரே பயம். இவ்வளோ மக்கள், 30 லட்சத்துக்கும் மேலே இருக்கிற அந்த மக்கள், நான் எப்படி நடத்த முடியும்? ஒரு பயம், ஒரு கலக்கம். சொல்கிறாரு, யோசுவா, நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட நான் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். யோசிச்சு பாருங்க, அந்த வார்த்தை தான் யோசுவாவை மரண பரியந்தம் இஸ்ரேல் மக்களுக்காக, தேவனுக்காக யுத்தம் பண்ணி ஜெயித்து மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்தாடாம். யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுக்கு பங்கிட்டு கொடுக்கறதுக்கு தெரியுமா, ரொம்ப கஷ்டம். ஒவ்வொருத்தரும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கோ, எனக்கு இதை கம்மியாக கொடுத்துட்டீங்க, அவங்களுக்கு அதிகமாக கொடுத்துட்டீங்க, இப்படிலாம் பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் பங்கிட்டு கொடுத்தா இருப்பாரு. நல்ல கர்த்தர் கூட இருந்தபடினால தான் சக்சஸ்ஃபுல்லான ஒரு வெற்றிகரமான ஒரு ஊழியத்தை ஒரு செய்ய முடிஞ்சது. அப்போ என் அன்பு தேவனுடைய பிள்ளை, நீங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிறார், தேவரீர், தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை, தேவர் என்னோடு கூட இருக்கிறீங்க. அதான் சொல்கிறார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். நீ தான் என் பலன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது. அவர் தைரியமாக இருந்த காரணம் என்னென்னா, தாவீது, கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும்? யுத்தமாக போகலாம். வசனம் சொல்லுகிறது, தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவன் ஜீவனை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் கூட இருந்தார். ஆனால் தாவீதுக்கு யுத்தத்தில் மரணம் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். தோல்வியை தேவன் அனுமதிக்கல. என் அன்பு மகனே, மகளே, இந்த காலவேளையில் நான் சொல்கிறேன், கர்த்தர் கூட இருக்கிறார். அவர் கூட இருக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு கடந்து போ. அது படிப்பு, வேலை, தொழில், ஊழியம், எல்லாத்துலேயும் கர்த்தர் கூட இருப்பார். இதை மட்டும் மறந்துடாதீங்க. இயேசுவின் வார்த்தையை நீங்கள் என்னைக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, வேத வசனத்தின் வாக்குத்தத்தங்களை என்னைக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, அந்த வசனத்தை குடிச்சிக்கிட்டே உங்கள் பிரயாணம் ஓடட்டும். ஹல்லேலூயா. நீங்கள் போக போக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பிடிச்சிக்கணும், கர்த்தர் என் கூட இருக்கிறார். கர்த்தர் என் கூட இருக்கிறாருங்கிறத நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் போகிற இடங்களெல்லாம் கர்த்தர் வெற்றியை கொடுப்பார், கர்த்தர் அற்புதத்தை செய்வார். கர்த்தர் உங்கள் கூட இருந்து அனுசாரியாக இருந்து தேவனுடைய கிருபையை வெளிப்பட பண்ணுவார். தானாகவே மக்கள் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பாங்க. தானாகவே மக்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக நிற்பாங்க. உங்களுடைய எல்லா காரியத்தில் தேவ தயவை நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது சொன்னார்ல, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அது ரொம்ப முக்கியம். இல்லை, என்னோடு இருக்கிறீருங்கிறத விட என்னோடு கூட இருக்கிற, அப்படி தானே போட்டிருக்கு பாருங்க. ஆமாம், என்னோடு கூட இருக்கிறீர். பொல்லா போகிறது, மரண இருள்லாம் பயம் காட்டுது, பிரச்சனைலாம் என்கிட்ட வருது. ஆனாலும் இதையெல்லாம் கடந்து போக வைக்கக்கூடிய என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நம்மளாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலைகளையும், எல்லா போராட்டங்களிலேயும் நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம்.
எங்கள் வெற்றி, தோல்வி, துக்கம், சந்தோஷம் எல்லாத்துலேயும் கூட இருக்கீங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற எல்லா காலகட்டங்களிலேயும் எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம்ப்பா. ஸ்தோத்திரம். நாங்கள் கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கிறீர், ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறீர், மக்களை ஆசீர்வதிக்கும் வார்த்தை கேட்கிற பிள்ளைகள் எல்லோரையும் நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க. பார்க்கிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. பிள்ளைகளோடு கூட நீங்க இருங்க, உங்களுடைய தயவு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.